ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு புளிச்சக்கீரை கடையில் தான் பண்ண போகிறேன். அதுக்காக புளிச்சக்கீரையை வேக வச்சுட்டு சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுட்டேன். வழக்கம் போல் ஹஸ்பண்ட் காய் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ கோஸ் பொரியல் பண்ணிக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோஸ் போட்டுக்கலாம். கோஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு, பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஊற வச்சிருக்க பாசிப்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து புளிச்சக்கீரைக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய், கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளிச்சக்கீரை கடைஞ்சி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து என் குட்டி பொண்ணுக்காக புடலங்காய் கூட்டு ரெடி பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு 1 டம்ளர், வெங்காயம், தக்காளி, புடலங்காய், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சைடில் அப்படியே பாத்திரத்தையும் கழுவிக்கிட்டேன். வீட்டு வேலைக்காக ஆள் வந்திருக்காங்க, அவங்களுக்காக டீ போட்டு கொடுத்துட்டு வந்து புடலங்காய் கூட்டுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து கொட்டிட்டு நல்லா கொதிக்க விட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். பாத்திரத்தை கழுவிட்டு கிச்சனையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ என்ன சமைச்சேன்னு பார்க்கலாமா? சுட சுட சாதம், கோஸ் பொரியல், புடலங்காய் கூட்டு, புளிச்சக்கீரை. இன்னைக்கு இவ்வளோதான் லஞ்ச். நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹவுஸ் வைஃப்லாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.